வெல்கம் தமிழ் ஸ்டாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். அப்புறம் எஸ்பிஐ ரிசல்ட் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து வாரன் பஃபட் அவங்க வந்து 2025க்கான ஆனுவல் மீட்டிங் வந்து அவர் பெர்க்ஷயர் ஹேத்வே ஆனுவல் மீட்டிங் வந்து நடக்க போகுது. அவர் கொஸ்டின் ஆன்சராக அவர் கேட்க போகிறாங்க, பதில் சொல்ல போகிறாரு. இதை தான் இன்றைக்கி உலகத்தில் உள்ள இன்வெஸ்டர்லாம் எதிர்பார்த்து உட்காந்துருக்குறாங்க. இது வந்து உலகத்தில் அன்சர்டனிட்டி இருக்குது, ட்ரம்ப் டேரிஃப் போட்டிருக்காரு. இந்த சமயத்தில் இவரோட பேச்சு வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுது. அப்புறம் வந்து ஷேர் ஹோல்டரோட கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்ல போகிறாரு மீட்டிங்க்கு. அப்புறம் இதில் வந்து பெர்க்ஷயர் ஹேத்வே சேர்மனு, சீஃப் ஆஃபீஸர்ஸு, வாரன் பஃபட்டு எல்லாம் கலந்துக்கிறாங்க. சாட்டர்டே 8 PM கரண்ட் இயர் 2025க்கான கீவேர்டையும் கொடுக்க போகிறாரு அவர். இன்வெஸ்டருக்கு 5 கீவேர்டு கொடுக்க போகிறாரு, அதுவும் காத்திருக்கு. அப்புறம் CNBCயில் 7:30க்கு இந்த வெப்சைட்டில் வந்து வெப்காஸ்ட் பண்ணுறாங்க. 94 வயசு ஆன ஒரு பில்லியனரு 60 வருஷத்தில் 60 வருஷம் இன்சார்ஜில் $1.5 பில்லியன் $1.50 ட்ரில்லியன் எப்படி இது பண்ணி அதை மேனேஜ் பண்ணார் அப்படிங்கிறது, அவரோட சக்ஸஸ் ஸ்டோரி பற்றியும் பேச போகிறாங்க. கம்பெனியோட ஃபீச்சர் பற்றி விளக்க சொல்ல போகிறாரு. அவரோட கம்பெனி அப்புறம் அவரோட சப்சிடியரி நிறையா இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இப்போ எக்கனாமி இவரை தான் இன்றைக்கி உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இவருக்கு அப்புறம் யார் அப்படின்ற இடத்துலையும் இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கு. இவருக்கு அப்புறம் இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு யார் இருக்கான்னு. அப்போ அந்த சூழ்நிலை வந்து கம்பெனியில் வந்து கேஷ் ஃப்ளோ நிறையா இருக்குது. அதனால் அதை வந்து மற்ற கம்பெனி மாதிரி போட்டி இல்லாமல் இவங்க கம்பெனியை ஸ்மூத்தாக வேறு யார் வந்தாலும் மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ இருக்கிறனால இதுக்கு பாதிப்பு இருக்காது, எங்கள் கம்பெனிக்கு ஆள் மாறினாலும் பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வாரன் பஃபட்டுக்கு அப்புறம் ஒருத்தர் இப்போ நியமிக்க போகிறதா தெரியுது. பஃபட் வந்து இன்வெஸ்டருக்கு வந்து டிப்ஸும் கொடுக்குற மாதிரி இருப்பார், ஏதாவது டிப்ஸும் கொடுப்பார். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எப்படின்ற இவரோட பேச்சை வச்சு தான் அமெரிக்காவோட பொருளாதார மாற்றமே ஏற்பட போகுது. அப்புறம் அலம்பிக் ஃபார்மாவுக்கு வந்து USFDA யுனைடெட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. டைகாக்ரேலர் டேப்லெட்டுக்கு வந்து 90 மில்லிகிராமுக்கும் 60 மில்லிகிராமுக்கும் லான்ச் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ வந்து ஆஸ்ட்ராஜெனிக்காவில் வந்து பிரிலின்டான்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக இதுவும் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. US வந்து லான்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸை கூட குறைக்கும்னு சொல்கிறாங்க கம்பெனி. இப்போ வந்து அலம்பிக் ஃபார்மா வந்து இந்த மாதிரி இருக்கிறனால இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த நியூஸு. அலம்பிக் ஃபார்மாவோட ஷேர் விவரத்தை பார்த்துருவோம். அலம்பிக் ஃபார்மா வந்து ஹை வந்து 1303, லோ வந்து 725. அதாவது இப்போ க்ளோசிங் வந்து ஃப்ரைடே 877. PE ரேஷியோ 28, செக்டார் PE 46, குறைவாக தான் இருக்குது PE ரொம்ப. புக் வேல்யூ 3.57 டைம்ஸு, 3.5 டைம்ஸு வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 17,246 கோடி. 1 இயர் ரிட்டர்ன் வந்து -12. வர 6ஆம் தேதி வந்து ஆடிட் ரிசல்ட்டு டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. இந்த ஷேரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் 800 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணலாம். 710 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. 710க்கு வந்தாலும் 700க்கு வந்தாலும் கன்சிடர் பண்ணலாம். கம்பெனி நல்ல கம்பெனி. அப்புறம் தலால் ஷீட் நம்ம இந்தியா மார்க்கெட் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டருக்கு. இப்போ வந்து நல்லபடியாக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் பெரிய வொலட்டாலிட்டி இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது, பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ வந்து லோ ரிஸ்க்கு உள்ள ஸ்டாக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறது ரொம்ப நல்லது. லோ பேட்டா, அதாவது ரொம்ப ஏறாது ரொம்ப இறங்காது, நார்மலாக இருக்கும், ஸ்மூத்தாக. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ ITC, SBI இந்த மாதிரி இருக்குது. அதுபோக வந்து அவங்க ஃபார்மா FMCGயில் வந்து கவனம் வைக்க சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போ அந்த செக்டார்னு சொல்கிறாங்க. அதனால் இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்கிறாங்க, கவனமாக இருங்க, ரொம்ப வொலட்டைலாக இருக்குது மார்க்கெட்டுன்னு சொல்லி. ஆனந்த் ரதி புரோக்கரேஜ் வந்து மெகுல் கோத்தாரி அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. 200 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. டார்கெட் கொடுத்துருக்கிறாரு 3 ஸ்டாக்கு. MRPL 132 ரூபாயில் இருக்குது. டார்கெட் வந்து 160 ரூபா வரைக்கும் போகும். ஆனால் ஸ்டாப் லாஸ் 125 சொல்கிறாரு. RCFக்கு வந்து டார்கெட் வந்து 134 இப்போ இருக்குது. 134க்கு வாங்கலாம். டார்கெட் வந்து 158, ஸ்டாப் லாஸ் 125. நைக்காவுக்கு வந்து டார்கெட் வந்து 215, இப்போ இருக்கிறது 188, ஸ்டாப் லாஸ் 170. இந்தியாவிலே பெரிய பப்ளிக் செக்டார் பேங்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா
Q4 ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட்டு 10% டவுன் ஆகிருக்கு. 20,698 கோடியிலேருந்து 18,642 கோடியாக குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 42,774 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிராஸ்டு 1,00,000 கோடியை தாண்டி இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 1,00,000 கோடியை தாண்டி இருக்குது. 17.89% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். இப்போ இருக்கிறது வந்து 1,10,579 கோடியாக இருக்குது. அப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 8% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. 31,286 கோடியாக இருக்குது. டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஃபைனான்சியலில் இப்போ 15.90 கிட்டத்தட்ட 16 ரூபான்னு வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் டேட் வந்து மே 16 அன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து ஸ்டாக் இருந்துச்சுன்னா டிவிடெண்ட் கிடைக்கும். பேமெண்ட் டேட் வந்து மே 30. இப்போ மே 16 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் வந்து நீங்கள் 14லே வாங்கியிருக்கணும். ஒர்க்கிங் டேயாக இருந்தால் 14ல் வாங்கியிருக்கணும். லீவாக இருந்தால் முன்னாடியே வாங்கணும். ஒர்க்கிங் டேயாக இருந்தால் 16ல் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ தான் டிமேட்டுக்கு 14ல் வாங்கினா டிமேட்டுக்கு 16க்கு போயிடும். அப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி பேமெண்ட் டேட் வந்து மே 30 பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம். அப்புறம் வந்து அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க ஃபைனான்சியல் 26 குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாகவும் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் வழியாகவும் 25,000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஈக்விட்டி கேபிட்டல் வழியாகவும் இது பண்ணுறாங்க. 28,400 டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 28,412 கோடியிலேருந்து 1,28,412 கோடியிலேருந்து 1,43,876 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 1,11,043லேருந்து 1,19,666 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்பிஏ வந்து 2.24லேருந்து 1.82 குறைஞ்சிருக்கு. நல்ல பெரிய விஷயம் என்பிஏ குறையிறது. நெட் என்பிஏ 0.57லேருந்து 0.47 குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 8% ஃபால் ஆகிருக்கு. இதுதான் மெயினான மைனஸ் பாயிண்ட்டு. நெட்டு ப்ராஃபிட்டு மொத்த வருமானம் வந்து லாபம் வந்து 8% விழுந்திருக்கு. 21,384 கோடியாக இருந்திருக்கு போன லாஸ்ட் ஃபைனான்சியல் சேம் குவார்ட்டரில். இப்போ 19,600 கோடி ஆயிடுச்சு. என்பிஏ ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு நல்லா. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். 0.42% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போ தான் 10 பேசிஸ் பாயிண்ட்டு. அதுபோக வந்து இதோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் டவுனு தான் வீக்னஸ்ஸு. அதில் இது நல்லா ப்ளஸ் பாயிண்ட் எதுனா என்பிஏ குறைஞ்சிருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ வந்து ஷேர் ப்ரைஸை பார்ப்போம் டீட்டெயிலை. ஹை வந்து 912 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 680 வரைக்கும் கீழே போயிருக்கு. ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 800 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ வந்து 9. செக்டார் பிஇ 10. ரெண்டும் சமமாக தான் இருக்குது. புக் வேல்யூ வந்து 538, 1.49, 1.5%, 1.5 பங்கு அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 7,13,969 கோடி. ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன் -3. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம்னா -3% மைனஸில் இருப்போம். இப்போ வந்து இது என்ன ரேட்டுக்கு கன்சிடர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 740, 720, 720 பண்ணலாம், 720க்கு பண்ணலாம். அதை விட கீழே போனால் 680க்கு பண்ணலாம். 720 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அதை உடச்சிச்சின்னா 680 கீழே போயிடும். அதனால் 740, 720 அதை உடச்சா 680க்கு பண்ணலாம். இந்த ரேட்டில் பண்ணிங்கன்னா ஒரு 800 ரூபா 900 ரூபா வர்றப்ப விற்கலாம். அந்த மாதிரி இதை செய்யலாம். இது வந்து நீங்களும் சொந்தமாக யோசிச்சு முடிவெடுக்கணும். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. இது என்னோடய சொந்த சஜஷன் தான். அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள். இது வந்து இப்போ ப்ராஃபிட்லாம் குறைஞ்சிருக்கிறதுனால பங்கு இறங்குறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஏறுற மாதிரி ஏறும். அதுக்கப்புறம் வந்து விற்றுட்டு வெளியே போயிடுவாங்க பெரிய நீங்கள் சின்ன சின்ன மீனாக போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அவங்க மொத்தமாக வந்து ஒரு திமிங்கலம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுற மாதிரி தான். நீங்கள் கவனமாக இருங்க. பங்கு இறங்கவும் வாங்குங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.